உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள தடாவூரில் கடந்த சில நாட்களுக்கு முன் தைப்பூச திருவிழாவை ஒட்டி நடத்தப்பட்ட போட்டியில் ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. அப்போது ஓடி சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த பழனிமுருகன் என்பவரது காளை அஜய் என்பவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சேதமடைந்தது. இதில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் அஜய்க்கு ஆதரவாக தாவேக நகர செயலாளர் அருண் உட்பட சிலர் பழனிமுருகன் ஆதரவாளர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் தாவேக அருண் உள்ளிட்ட 15 பேர் மீது கெங்கவல்லி போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 5 பேரை மட்டுமே கைது செய்தனர். இந்நிலையில் அருண் உள்ளிட்ட பலரை கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் செல்வகுமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை காவிரி நகரில் உள்ள கிராமிய கூட்ட அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குளித்தலை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் குறிச்சி சக்திவேல் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின், மண்டல துணை செயலாளர் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் கட்சியை வலுப்படுத்துதல் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் குடிமனை பட்டா வேண்டி தலித் மக்கள் 9 நாட்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சீர்காழி கோட்டாட்சியர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தகுதியான நபர்களுக்கு 2 மாதத்திற்குள் பட்டா வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தை கைவிட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் சாத்தங்குடி நிலமீட்பு கூட்டமைப்பு தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பட்டா வழங்க வலியுறுத்தி தனித்தனியாக மனு அளித்தனர். இதில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பூவாலை, அன்பரசன், மாவட்ட துணை செயலாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சி பகுதியை சேர்ந்த சாத்தாங்குடி பகுதியில் தலித் மக்கள் வீட்டுமனை இல்லாதவர்கள் அரசு புறம்போக்கு இடத்தை இடங்கண்டு அதில் 91 குடிசை வீடுகளை கட்டினார்கள். அந்த வீட்டை முன்னறிப்பு எதுவும் இல்லாமல் தரங்கம்பாடி தாசில்தார் அந்த வீட்டை எல்லாம் பிரித்து நாசம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மக்களை அங்கே குடியிருக்கக்கூடாது என்று சொன்னார். அங்கே இருக்கிற ஒன்றுபட்ட அனைத்து கட்சியும் சார்ந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே போராட்டத்தின் மூலமாக போராடிய பொழுது கோட்டாட்சியர் அவர்கள் அந்த இடத்தை வந்து பார்த்து, இது அரசு புறம்போக்கு இடம், இந்த இடத்தில் உங்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் சொன்னார். அந்த அடிப்படையிலே நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை இன்றைக்கு டிஆர்ஓ அலுவலகத்தில் நடந்தது. அலுவலகத்தில் நடந்தபோது டிஆர்ஓ அந்த இடத்துல வந்து அது அரசு புறம்போக்கு இடம் தான், பல்வேறு வழக்கு நடந்திருக்கிறது, ஆகியனாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு அதில் பட்டா கொடுப்பதற்கு நாங்கள் எல்லா முயற்சிகளும் நாங்கள் செய்யணும்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து அந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு
இன்னைக்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த 91 இடங்களில் அவர்கள் வீடு கட்டிய இடத்தில் பட்டா வாங்காமல் அதில் குடியேறாமல் நாங்கள் இங்கே அந்த கூட்டுக்குழு அங்கே அந்த ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த விரைவில் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இந்த கூட்டுக்குழு முயற்சி செய்யும். அதுக்கு அந்த ஜனங்களும் அந்த மக்களும் அதுக்கு போராடுகிற மக்களும் அங்கே உறுதுணையாக இருக்கார்கள். இது நிச்சயமாக இன்றைக்கு சொல்லியிருக்க டிஆர்ஓ சொல்லியிருக்க அந்த உத்தரவாதத்தை 2 மாத காலத்திற்குள்ள அதை நிறைவேற்றி காட்டுவோம் என்று உறுதியளிக்கிறோம். மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவமோகன் குமார் தலைமையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு விளக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் சங்கத்தமிழன், நமது தமிழ்மண் இதழின் பொறுப்பாசிரியர் எழுத்தாளர் பூவிழியன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரையாற்றினர். இந்த பயிற்சி முகாமில் மண்டல துணை செயலாளர் முருகதாஸ், சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் தமிழ் தென்றல், சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் பொன்னுதுரை மற்றும் கனிவளவன் குமார், சபாபசீர், தமிழரசி, விஜயலட்சுமி, சதீஷ், கருணாநிதி, ராம்குமார், சிவா, சுரேஷ், மாரியப்பன், ஹலிக், மாயவலவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் MSR மஹாலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் அரசு முதல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நகர ஒன்றிய முகாம் நிர்வாகிகளை தேர்வு செய்வது, வாக்குச்சாவடி முகவர்களை நியமனம் செய்வது குறித்தும், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு சுவர் விளம்பரம் எழுதுதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மண்டல செயலாளர் அறிவழகன், மண்டல துணை செயலாளர் ராஜ்குமார், முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன், அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம், ஒன்றிய செயலாளர்கள் தென்னூர் தென்னவன், காசி தமிழ், மகளிரணி மாவட்ட செயலாளர் பாத்திமுத்து மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் கீழக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கலைசெல்வன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் மறுசீரமைப்பு மற்றும் வாக்குச்சாவடி முகவர் நியமனம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கீழக்கோட்டைக்கு முகாம் செயலாளராக பிரபு, முகாம் மகளிரணி செயலாளராக லதா உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர். முகாம் பொறுப்பாளர்கள் அழகர்சாமி, ஒன்றிய பொறுப்பாளர் செல்வபாண்டி மற்றும் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சேதுராமன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் நேரு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பழக்கடை சுப்பிரமணியன், மாவட்ட துணை செயலாளர் மாரியப்பன், மகளிரணியின் மாவட்ட செயலாளர் கொண்டம்பால், மாவட்ட அமைப்பாளர் யோகா கதிர்மாறன், ஒன்றிய துணை செயலாளர் முத்துப்பாண்டி மற்றும் முகாம் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மாவட்டத்தின் சார்பில் வரும் 7ஆம் தேதி காடாம்புலியூரில் உள்ள புதிய மாவட்ட நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் மாவட்ட செயற்குழு கூட்டமும் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி நெய்வேலி தொழிலாளர் விடுதலை முன்னணி அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் துரைமருதுமுத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொருளாளர் தமிழ்மாறன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சீனி தனிகாசலம், மாவட்ட துணை செயலாளர்கள் பாட்ஷா, பன்னீர், வைத்திலிங்கம், ஆனந்தசேகர், ரமாதேவி, நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிறுத்தை சிவா, சுந்தரமூர்த்தி, சிவசக்திவேல், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் ராஜேஸ்வரி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் குழந்தை ராஜ், ஸ்டாலின், புஷ்பராணி ஆகியோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ஆசிர்வாதம் தலைமையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கான ஆலோசனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாமக்கல் மண்டல செயலாளர் பழமணிமாறன், நாமக்கல் பரமத்தி வேலூர் மண்டல துணை செயலாளர் காமராஜ் மற்றும் மாவட்ட பொருளாளர் ஜெகதீஷன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சிவராஜ், பரமத்தி வேலூர் ஒன்றிய செயலாளர் கிள்ளி வளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,